ஸோ நான் வந்து இப்போ ப்ளம் கேக் ஆர்டர் எப்படி பண்ணேன், அந்த 6 கேஜிஸ் நான் எப்படி பண்ணேன்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக வந்து நான் 4 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி நான் ஒரு 5 ஆரஞ்ச் ஜூஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ 5 ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணி அதில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸியில் வந்து பவுட்ரு பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் வந்து பவுட்ரு பண்ணும்போது சுகரை நான் வந்து கார்டமன் ஆட் பண்ணணும், பட் நான் ஆட் பண்ணலை. அது என்னோடய ரெசிபி. அண்ட் கேரமலைசேஷன் பண்ணும்போது நான் ஒரு பெரிய சொதப்பியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல திக்கான கேரமலைசேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து ஃப்ளோர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வெளியே வச்சுடுங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் சோக் பண்ண அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மைதாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேட்டரில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ளம் கேக் பண்ணும்போது டைரெக்டாக எக் யோக் அண்ட் ஒயிட் யோக் சேர்த்தே பண்ணலாம். நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் வித் கார்டமன் உங்களுக்கு வேணும் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் பண்ணலை. அண்ட் தென் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேரமலைசேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரான கேரமலைசேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் ஆல்ரெடி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.